உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று மடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று மடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. சொல்லுமா, எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. டயர்ட் ஆயிட்டீங்களா? இல்லையே. கண்மலையாய் கிறிஸ்துவ பாடலாமா? சேர்ந்து பாடுமா? உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. சொல்லுங்க, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின். திரும்ப திரும்ப ஆண்டவர் அதையே சொல்றாரு பாருங்க. He is your rock of salvation. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. சொல்லுங்க, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். ஆடுவோமா? செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. அல்லேலூயா. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் ஜீசஸ் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. ஆமென். கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானங்களை எங்க வைப்பாராம்? வந்ததுல இருந்து ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு? ஹல்லேலூயா. அதான் எப்பவும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு நம்மளை அடிமைத்தனத்தில் வச்சிருந்தான், உண்மைதான். நம்ம ஜூபிலியன் சொல்வார், நம்ம கழுத்து மேலே அவன் காலை வச்சிருந்தது உண்மைதான். ஆனால் ராஜாதி ராஜா இயேசு, ஆமென், இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் வரும்போது கூட அவரை பார்த்தோன்னே, நீ ராஜகுமாரன் ஆச்சே, இந்த ராஜகுமாரன் எப்படி, நீங்கள் எப்படி இந்த அடிமைக்கு பதிலாக நீங்கள் ஜீவனை தர முடியும்? எனக்கு ஒரு அடிமை தான் தேவை அப்படின்னா நான் பிசாசு. ஆண்டவர் பார்த்தார், இயேசு நம் நிமித்தமாக எல்லாவற்றையும் துறந்தவராய் அடிமையின் கோலம் எடுத்து நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. கடைசியில் பிரிமன்லே he was on the cross naked. Everything was taken from him. கூட இருந்தவெல்லாம் துண்டை காண துணியை காணோன்னு ஓடியாச்சு. இல்லை, யோசித்து பாருங்க.
அப்படி கர்த்தர் தம்மை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? உங்களையும் என்னையும் கொண்டு போய் பிதாவின் பக்கத்துல அந்த ஸ்தானத்துல உட்கார வைக்கிறதுக்காக. ஆமென். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? கேட் ஆஃப் ஹெவன் சர்ச் இல்லையா? வலது பாரிஸ் பக்கத்துல சொல்லுங்க, வலது பாரிசத்துல இருக்கீங்க. என் பக்கத்துல மாத்திரம் இல்ல, அவர் வலது பாரிசத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானம். அங்கிருந்து மற்றவங்களெல்லாம் எப்படி பார்க்கணும்? பிசாசு எப்படி பார்க்கணும்? ஐயோ என் மேல ஏறி மிதிக்கிறானே. இல்ல, உங்களுக்கு கீழே தான் இருக்கிறான். நீங்க வலது பாரிசத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. You know your position. அங்கிருந்து தான் வரணும். ஹல்லேலூயா. அப்பதான் தேவன் என்னோட கூட இருக்காருன்ற இந்த தைரியமும், ஆமென், ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, வைராக்கியமும் ஒரு தைரியமும் ஒரு அசட்டு தைரியம். என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க சொல்றதை பார்த்தா பின்னாடியே வந்து போட்டுருவான் போல. நல்லா சொல்லுங்க, என்னை யாரும் ஒன்றும் செய்ய பா தெரியுது உங்களை பத்தி. ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளா முயற்சி செய்து ஒவ்வொரு முறையும் போய் பலிபீடத்தில் போய் பலியிட்டு பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. அங்கே அந்த கழுவுகிற தொட்டி பக்கத்தில் போய் கழுவி பார்த்தோம், பிரகாரத்தையே தாண்ட முடியல. எங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறது? பிதா அதுக்கும் உள்ள இருக்காரு. எங்க இருக்கிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துல, உடன்படிக்கை பெட்டியில. ஆமா, பாருங்க, அங்க போய் எப்படி போறது? போகவே முடியாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆசாரியும் தாண்ட முடியல. ஒவ்வொருத்தையும் தாண்ட போது, அது பண்ணியா இது பண்ணியா. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போன உடனே இந்த விளக்கு இருக்கும் இல்ல, குத்து விளக்கு, அது வசனத்தை குறிக்கிறது. பைபிள் படிச்சியா? இல்ல, நான் கேட்கல. அப்படி கேட்டாங்க நான் சொல்றேன். 10 அதிகாரம் படிக்காம நீ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரவே, பாஸ்டர் சொல்லிட்டார் இனிமே படிக்கவே வேணான்னு நினைக்காதீங்க. வேதத்துல மகத்துவங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார், உங்களை படிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அதனால முயற்சி செய்து தோல்விதான். எல்லாம் முயற்சி செய்து போவே முடியல. ஆண்டவரே உங்க பிரசன்ன பக்கத்திலே வர முடியல. என்னைக்கு இதெல்லாம் தாண்டி வர்றது? இந்த பிரமாணங்கள் என்னை போட்டு பாடாப்படுத்துதே. இயேசு பார்த்தாரு, என்னடா நான் செஞ்ச எல்லாத்தையும் மறந்து போய் வெளியே நின்று இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நானே வரேன் பிதாவின் சமூகத்துல இருந்து வெளியே வரைக்கும் வந்து உங்க கையை பிடிச்சி நான் உன்னைய கூட்டிட்டு போறேன். உனக்காக நான் பலியானேன், உனக்காக நான் கழுவப்பட்டேன், அவனுக்காக நான் கர்த்தருடைய வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொன்றையா தாண்டி பிதா சமூகத்துல பக்கத்துல வந்து இந்த பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறார். இப்போ சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கீங்க? ஹல்லேலூயா. இப்போ முயற்சியினாலும் பிரமாணங்களினாலும் செய்ய முடியாதது உறவினால செய்ய முடியும். அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? உறவுல. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அவ்வளவா வேதத்தை வாசிப்பீங்க, அவ்வளவா ஆண்டவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆமென். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க பாவத்தில் விழுந்தாலும் ஆண்டவர் உடனே இயேசு என்ன பண்ணுவார் தெரியுமா? வேதவாசனம் சொல்லி இப்பதான் பாண்டோம் பாருங்க, நம்மளை பிடிச்சி தூக்கி நிறுத்திடுவாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, பிதா சமூகத்துல போய் பிதாவே இந்த ரத்தம் பாருங்க அவனுக்காக சிந்தப்பட்டது, அவன் ஒரு நாள் விழக்கூடாதுன்னு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஸ்தானத்தை மறந்துடாதீங்க. பக்கத்துல போய் சொல்ல, உங்க ஸ்தானத்தை மறந்துடாதீங்க. எங்க இருக்கிறோம்? தேவ சமூகம். ஹல்லேலூயா. அந்த உறவுல தான். யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ரிலேஷன்ஷிப். தேவனோடு அது ஒன்று மட்டும் நீங்க விட்டுறாம இருங்க. எல்லா நேரங்களையும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துகிற தேவனா இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை பிரியமானவர்களே நீங்க வாசிக்கும் பொழுது, இட் இஸ் a model for a prayer that we pray for our church or for the believer. ஒரு சபையின் விசுவாசிகளுக்கோ தேவ பிள்ளைகளுக்கோ நம்முடைய குடும்பத்தாருக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு அழகு மாடல் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவரை போல ஒரு விசுவாச வீரனும் ஜெப வீரனையும் நம்ம பார்க்கவே முடியாது.
எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றிலும் ஜெபிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல வாசிப்போமானால், அதிகாலையில வாசிங்க, இருட்டோடு அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் காலையிலேயே எழும்பி ஜெபிக்கிறவர். ஆமென். 6ஆம் அதிகாரம் 46 47, அதே மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46 47. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. பாருங்க, அதிகாலையில் ஏறினாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மத்தியானம் இருக்கும் அல்ல, ஈவினிங்க்கு முன்னாடி ஏறினார். ஆஃப்டர்நூனும் போறாரு, ஜெபிக்க போறாரு. இஸ் a man of prayer. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹோல் நைட். அப்ப எப்போ நைட்டு? காலையில பிரசங்கம் பண்ணாரு, நைட்ல ஏறி போயிட்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு அதிகாலையில் ஜெபிக்கிறவர், மதிய நேரத்தில் ஜெபிக்கிறவர், இரவெல்லாம் ஜெபிக்கிறவர். ஆமென். எப்பதான் தூங்குவாரோ தெரியலங்க. ஆமென். இஸ் a man of prayer. தானியேலை குறித்து சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 55ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அந்தி சந்தி மதியான வேளைகளில் ஆமென் தியானம் பண்ணுகிறேன். அப்போ எப்பெல்லாம் தியானம் பண்ணலாம்? எந்த நேரம்னாலும் அட்லீஸ்ட் 3 times. தானியேலை குறித்து பார்க்கணும். 3 times he prays இல்லை? அப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற அருமையான இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பெஸ்ட் மாடல். ஹவு டு ப்ரே, எப்பெல்லாம் ஜெபிக்கலாம். சில கேட்பாங்க, எப்போ பெஸ்ட் டைம்? இந்த வசனத்தின்படி 24/7 பெஸ்ட் டைம். ஆமென். நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதில் 3:23 எடுத்தாலும் பெஸ்ட் டைம் தான். ஹல்லேலூயா. சார் நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த உறவில் ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். முயற்சி பண்ணி ஒரு நாள் வெற்றி பெற முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அது வீணான. சிலர் சொல்லுவாங்க, ரைச்சஸ்னஸ்க்கு நம்ம என்னங்க பண்ணோம்? நான் நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு நான் நீங்களே தான் பண்ணோமா? சொல்லுங்க. ஒன்றே ஒன்று பண்ணோம், இயேசுவே நீர் தேவன் என்பதை என் வாயினாலே நான் அறிக்கை செய்து இருதயத்திலே அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவ சமூகத்தில் நான் சொல்ல முடியும், 10 மணி நேரம் ஜெபம் பண்ணியும் இந்த உறவை சரியா புரிஞ்சுக்கலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. The relationship that you have is very important. நீ நல்ல பைபிளை முழுவதையும் வாசிச்சாலும் அந்த ஒரு வசனம் மூலமா ஆண்டவரோட கனெக்ட் ஆகலைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. வெறும் வசனமா தான் உங்களுக்கு இருக்கும். இட் ஹாஸ் டு ஒர்க் இன் யுவர் ஹார்ட். ஆமென். அதை கேட்டோன்னே இருதயத்துக்குள்ள வந்துடுது. ஆனா அந்த இருதயத்திலிருந்து சிந்தைக்கு கொண்டு போய் அந்த ஒபீடியன்ஸ்க்கு கொண்டு வந்து அதை செய்ய முயற்சித்து செய்து முடிக்கிறோம் பாருங்க, அப்பதான் அதோடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். கேட்கிறதோட சந்தோஷத்தோட போயிடக்கூடாது. அதனாலதான் அந்த விதையின் அந்த ஊமை சொல்லும் பொழுது, நல்ல நிலம் முள்ளில கற்பாறை உள்ள இடம் வழி அருகே, இந்த விதையெல்லாம் குறித்து பேசும்போது இயேசு சொல்றாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப அந்த பேரபிளை எதுக்கு தான் சொல்றாரு? கேட்கிற விதம். அதை கேட்டு மறந்துடவும் கூடாது, அதை கேட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, அதை கேட்டுட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. ஒன்னொன்னு பார்த்தீங்கன்னா கேட்கிறன்னு வரும் ஒவ்வொரு லேண்டுக்கும். கடைசியில் நான் சொல்ல, நீ கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையா. How you hear God's word. Hallelujah. That makes a lot of difference. அதனால வசனமா நீங்க கேட்டு அதன்படி செய்க, கர்த்தர் நமக்கும் சபையாருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஸோ இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு இஸ் a God of
பிரேயர். அவர் ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஜெபித்தாருங்க. மார்க் 4 மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்குறோம். திருமலை அவர் பிசாசாலே சோதிக்கப்படும்படி, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவர் night and day he fasted. He was with God. அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். எப்போ? ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப நம்ம ஏற்கனவே வாசித்தது போல லூக்கா 6:12 வாசித்தோம் பார்த்தீங்களா? அவர் ராமுழுவதும் ஜெபம் பண்ணார். எதுக்கு தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, தெரியும். பொழுது விடிந்த போது 12ல இருந்து வாசி. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு, பாருங்க, தெரிந்து கொள்வதற்காக அப்போஸ்தலர்கள் சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக முழுவதும் ஜெபம் பண்றார். இந்த காலை ஆராதனையும் சொல்லிட்டு இருந்தேன், எந்த ஒரு ஊழியத்திற்கும் தெரிந்து கொள்ளுதல் வேணும்னா தேவ சமூகத்தில் we have to pray. ஹல்லேலூயா. சரியான ஆளை சரியான இடத்துல தெரிந்தெடுக்க கர்த்தர் தான் உதவி செய்யும். ஆமென். ஸோ we have to pray. ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காலேஜ் படிக்கணும். இந்த பிள்ளைங்க நிறைய பேர் 12th முடிச்சு நீட்லாம் எழுதியிருக்கீங்க. சிலர் 10th முடிச்சு 11th 12th டெசிஷனில் இருக்கீங்க. சிலர் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகிற டிசிஷனில் இருக்கீங்க. சிலர் வேலையிலேருந்து ஊழியத்துக்கு வர டிசிஷனில் இருக்கீங்க. யூஆர் இந்த டைம் ஆஃப் டிசிஷன்ஸ். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் உங்களுக்கு அழகாக உங்களை டைரக்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. ஸ்டார்ட் ப்ரே. சரியான டெசிஷன் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். யாரை கூப்பிடணும்? இஷ்டத்துக்கு போகிற வழியெல்லாம் எல்லாரையும் அவர் கூப்பிடலை. கரெக்டாக 12 பேர் ஓதுனி பேர் சொல்லி வேற அழைச்சிட்டார் ஜீசஸ். ஏன் தெரியுமா? he prayed in the presence of God. hallelujah. ஸோ அதனால வாலிபர்கள், தேவனுடைய பிள்ளைகள், எந்த டிசிஷன் வரும்போதும் ப்ரே அண்ட் டிசைட். எந்த காரியமானாலும், உங்கள் பிஸ்னஸோ வேலையோ திருமணமோ எந்த காரியத்திலும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அழகாக நடத்துவார். ஆமென். நடத்துவாரா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவனால கூடாத காரியம். ஜோயிட்ட போகும்போது கூட பிரிமானில் இமோஷனலாக, அதாவது அவங்களுடைய சரீர பிரகாரமாக இந்த இமோஷனலில் அவங்க அம்மாவுக்கு விடுறதுக்கு மனசே இல்லை. கோர்ஸ் கிடச்சிருச்சு, போனோம். ஆனால் அவங்களுக்கு மனசு இல்லை, அவங்க பாட்டிக்கும் மனசு இல்லை, அவங்க அம்மாவுக்கும். ஸோ அவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க, இரு யோசித்து செய்யின்றாங்க. அவங்க யோசித்தே இருந்தாங்க, நான் டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம். அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் பண்ணிட்டு வந்து ரூம்குள்ள இருந்து வெளியே வந்து சொன்னோம், டிக்கெட் பண்ணிட்டோம். அப்படியா? நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள 3 வருஷம் முடிஞ்சிடும். கர்த்தர் சொன்னா தைரியமா என்ன செய்யணும்? நீங்க கேட்கலாம், எப்படி புக் பண்ணீங்க? காசு இருந்துச்சா? காசு கையில் இல்லை. நீங்க யாரும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. அப்போ அதில் ஜாக் இருந்தார். நான் சொன்னேன், இப்போ நீ கிரெடிட் கார்டில் போடு, கர்த்தர் நீ கொடுத்துருவாரு, உனக்கு 2 நாளில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி 2 நாளில் கொடுத்துட்டேன். அதான் விசுவாசம். ஆமென். நீ கேட்கலாம், எப்படி இது வரைக்கும் எப்படி நடத்துனே தெரியாதுங்க. துபாயில் ஒரு பையனுக்கு ஃபீஸு 27,000 ரூபா ஒரு மாதத்துக்கு, வருஷத்துக்கு இல்லைங்க, ஒரு மாதம் ஃபீஸ். 2 பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 55,000 ரூபா ஃபீஸ் ஒவ்வொரு மாதமும் கட்டிகிட்டு இருக்கிறோம். நான் வேலை செய்யலை, டெபோவும் வேலை செய்யலை. எப்படி பாஸ்டர் நடக்குது எனக்கே தெரிஞ்சதுன்னு சொல்லிடுவேன்ல. We never know. Only one thing we know, God has sent us. Hallelujah. அந்த நிச்சயம் இருந்த போது ஆண்டவர் அனுப்புறாரா, யோர்தானை பார்த்து காலை வச்சிரணும், அது ஓடிய பேர். ஆமென். நீங்க போடுற ஆமெனுக்கு யோர்தான் என் மேல ஓடி வந்துடும் போல. காலை முதல்ல வைக்கணும். பக்கத்தில் வச்சு காலை வைங்க. எனக்கே சந்தேகமா இருக்கு பாஸ்டர், நான் எப்படி காலை வைக்க சொல்றது மாதிரி இருக்குல்ல. தைரியமா சொல்லுங்க, காலை வைங்க. யாருக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கீங்க, செய்யவா வேண்டாமா, வேண்டாமா, செய்யணுமா, இது எப்படி நான் கட்டுறது,
ஆயுசுனால சம்பாரிச்சாலும் முடியாது. 2 கோடிக்கு சொல்லுங்க சம்பாதிக்க முடியுமா? எவ்வளோ வேலை பார்த்து அந்த வேலையில மாச சம்பளம் அதிகபட்சம் 1 லட்சம். 2 கோடிக்கு படிக்க வைக்க முடியுமா? முடியுமா? தேவனால முடியுமா? ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனால பிரியமான தேவனுடைய அந்த ஜெபம் பண்ணி தேர்ந்தெடு. வாட் எவர் இட் இஸ், பணத்தை பத்தி கவலைப்படக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரா, தைரியமா டேக் a decision, pray and decide, the Lord will lead. ஆமென். அது நடந்தா இது நடந்தா என்ன ஆகும்? ப்ளீஸ் சந்தேகப்பட்டு டிசைட் பண்ணி, அதாவது அந்த டிசிஷனை மாத்திரதான் பிசாசுடைய வேலை. நீ எல்லா பாயிண்ட்டும் நான் சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொன்னதை நான் சொல்லிடுறேன். பிசாசு எப்பவுமே தேவன் உங்களுக்கு சொன்னதை அவன் மாத்தணும்னு நினைப்பான். he wants to divert you or revert your decision. நீங்க எடுத்த டிசிஷனை திரும்பி பேக் அடிக்க வைப்பான், இல்ல டைவர்ட் பண்ண பார்ப்பான். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஏவாளை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? 3ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. ஏன் தந்திரம் உள்ளது? Because his motive is to bring doubt in the word of God. ஆண்டவர் சொன்ன வார்த்தையில என்ன கொண்டு வரணும்? ஒரு டவுட்டை கொண்டு வந்தா போதும். எதுக்கு? உங்க டிசிஷனை ரிவர்ஸ் பண்ணணும். திருப்பி சொல்றேன், உங்க டிசிஷனை ரிவர்ஸ் பண்ணணும். என்ன டிசிஷன்? அதையும் சொல்லிடுறேன். ஏவா அவன் கேட்ட உடனே ஆண்டவர் அந்த வாசிங்க சிஸ்டர். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். யாராவது கேட்டாங்களா? ஏவாள்கிட்ட யாராவது கேட்டாங்களா? புரிஞ்சுச்சா நான் கேட்கிறது? புரியலையா? Why are you revealing the secrets of God that you received spiritually into a evil or a one with the flesh? இப்படி சொல்றேன், ஆவியிலே தேவனோடு நீங்கள் எடுத்த முடிவையோ பெற்றுக்கொண்ட சத்தியத்தையோ மாம்சத்துல இருக்கிற ஒரு மனுஷன் இடத்துல நீங்க போய் ஷேர் பண்ணா அவன் மாம்சத்துல தான் உங்களுக்கு பதில் கொடுப்பான். How will you get a spiritual answer? தேவனுடைய சமூகத்தில் ஆள போகிற நீங்கள், தேவனுடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்க போகிற நீங்கள், வசனம் சொல்லுது, இந்த உலகத்தின் நியாயாதிபதிகள்கிட்ட போய் நிக்கலாமா? They are working in the flesh. அப்ப இந்த ஏவல்கிட்ட யாராவது கேட்டாங்களா இவ்வளத்தையும் சொல்லணும்னு? நீங்க எப்போ சொல்றீங்களோ அதை என்ன செஞ்சிருவான்? அவன் டைவர்ட் பண்ணிடுவான், ரிவர்ஸ் பண்ண பார்ப்பான். சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொன்னாரு, உன்னை எப்படியா சாப்பிட வைக்கிறேன் பார். இது சொல்லலைன்னா தெரிஞ்சிருக்குமா? சொல்லுங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்காதுங்க. Only you are revealing your secrets to the devil. நீங்க இடம் கொடுக்கிற வரைக்கும் அவன் இடம் பிடிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க? உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து வைப்பவர். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறது உயர்ந்த ஸ்தானம். ஆமென். நீங்க என்னைக்கு வாயை திறந்து பிசாசுக்கு சொல்ல வரீங்களோ உடனே அவன் அதை டைவர்ட் பண்ணி அதை மாத்தி அந்த பழத்தை எடுத்து என்ன செஞ்சிடறான்? சாப்பிட வச்சிருவான். நெவர் கிவ் a foothold. யோவான் 4 யாக்கோபு 4:7 வாசிங்க. யாக்கோபு 4:7. Resist the devil, ஆகையால் flee from you. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து சொல்லுங்களேன். பிசாசுக்கு எதிர்த்து. ஹல்லேலூயா. ஓடக்கூடாது. have to stand. அப்பதான் அவன் ஓடுவான். நீங்க ஓடினா பொறுத்துவான்.
நீங்க நின்ன உடனே அவன் ஓடுவான். ஏன் தெரியுமா? நீங்க ஓடுறதே எதுக்கு அவனுக்கு தெரியாது. நீங்க ஓடுறதுனால உங்க பின்னாடியே வருவான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே தலைய ஆண்டவர் சிலுவையில கிரஷ் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜெபத்துல பாருங்க, ஆண்டவராகிய இயேசு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் அவர் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தினுடைய சில பாயிண்ட்ஸ் அண்ட் டைம் இல்லையே, சரி நான் வேகமாக சொல்லிடுறேன். 9ஆம் வசனம் 11ஆம் யோவான் 17 திருப்பிக் கொள்ளுங்க. வேகமாக வசனத்தை மாத்திரம் சொல்லிடுறேன், குறிச்சு கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 11ஆம் வசனம் ரெண்டையும் வாசிங்க சிஸ்டர். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களை நம்பி கர்த்தர் யாரையோ தந்திருக்கிறாரு. தந்திருக்கிறாரா? சொல்ல முடியுமா? உங்க ஒவ்வொருத்தரையும் நம்பி யாரையோ கர்த்தர் தந்திருக்கிறார். உங்க மனைவியை உங்களை நம்பி கொடுத்திருக்கார், உங்க கணவனை உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார், உங்க பிள்ளைகளை உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார், உங்க அப்பா அம்மாவை கொடுத்திருக்கிறார். someone God has given someone in your hands. ஆமென். இப்போ ஆண்டவர் இயேசுவுடைய அந்த ஜெபத்தினுடைய ஒரு மாடல் என்னன்னா, எனக்கு நீர் தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளணும். ஜெபம் பண்றோமா? பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்றீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்களா? டெய்லி உங்க விசுவாசிகள், நான் இப்போ அங்க உள்ள லிஸ்ட் வச்சிருக்கேன். முடிஞ்சா இந்த லிஸ்ட்டை கொடுங்க, சேர்த்துக்கிறேன். சில புது முகங்கள் எனக்கு தெரியல. ஐ ரிட்டன் அண்ட் kept in the diary. ஒவ்வொரு நாள் அந்த பேரை சொல்றதுக்காக நீங்கள் தந்தவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். It's a beautiful model prayer of Jesus. இரண்டாவது 11ஆம் வசனத்துல, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு. பாருங்க, அவங்க நினைக்கிற மாதிரி ஒன்றா இருக்கிறது இல்ல. அது எப்படின்னா, பிரதர் நல்லா இருக்கீங்களா பிரதர்? சரி பிரதர், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இதான் நம்ம ஒன்றா இருக்கிறது. கரெக்டா? வான் மூஞ்சுக்கு முன்னாடி ஐயோ இவரை போல சாந்தமுள்ள இருந்த உலகத்துல யாருமே இல்லை. எவ்வளோ சாஃப்ட், வீட்டில் கேட்டதான் தெரியும். அந்த சாஃப்ட் விழுந்துச்சுன்னா அருமையான தேவ பிள்ளையே. அதனாலதான் ஆண்டவர் கிளியரா ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு? நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல. ஹல்லேலூயா. ஒன்றா இருக்கணும். இந்த பசில் விளையாண்டுருக்கீங்களா யாராவது? 1000 பசில் 2000 பசில்லாம் இருக்குல்ல, அங்கங்க வெட்டி 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 இருக்கும், அதை சேர்க்கணும். அது பெரிய வேலை. ஆனா ஒரு பீஸ் கரெக்டா ஒரு பீஸோட தான் சேரும். ஸோ அது டேக்ஸ் டைம். அங்கங்க சிலர் கலர்லாம் பார்த்து சேர்த்து சேர்த்து வச்சு அழகா, எங்க அம்மா அப்படி செய்வாங்க, ஒரு வாரமா சேர்ப்பாங்க. அந்த 1000 பசில்லாம் சேர்த்து அழகா கொண்டு பண்ணிடுவாங்க. இது தாங்க சபை. அவன் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தர் மாதிரி இருப்போம். உங்களுக்கு ஒத்தே வராது, உண்மைதான். ஐயோ அவங்க பார்த்தாலே ஐயோ அப்பா பாஸ்டர் தயவு செய்து அவரோட என்னைய சேர்த்து விட்டுறாதீங்க பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அருமையான தேவ பிள்ளையே, இருக்கிற வண்ணமாய் ஒருவரை ஒருவர். இந்த சைடுல இருக்க வசனம் எல்லாம் வாசிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சும் ஒருவருக்கு ஒருவர், ஒருவரை ஒருவர், அங்க என்ன போட்டிருக்கு? எல்லாமே. அதான் ஆண்டவர் இயேசுட்ட வந்து கேட்டாங்க, ஆண்டவரே பிரதானமான கட்டளை என்ன? எத்தனையோ கட்டளை இருக்குது. ஆண்டவர் சொன்னார், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும். 4 சொன்னார் இல்ல? ஆமென். தேவன் என்ன செய்யணுமா? அதோட அவர் விடல, அதுக்கு ஈக்குவலா நான் இன்னும் நீ சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாரு. நீ உன்னை நேசிக்கிறது போல, அதையும் நான் கரெக்டா தான் சொன்னாருங்க. உங்களை நேசிக்கணும். ஹல்லேலூயா. சோ
அந்த ஒரு மணி நேரம் ரொம்ப முக்கியம். இந்த ஏர் பஸ் சொல்லுவாங்க, பஸ் இந்த இது ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிட்டத்தட்ட 60 லட்சம் பகுதிகள் இருக்குதான், 60 lakhs பார்ட்ஸ். அந்த 60 லட்சம் பகுதிகளை கிட்டத்தட்ட 1300 கம்பெனிஸ் தயாரிக்கிறாங்க. அது ஒரு இடத்துக்கு வந்து தான் சேர்க்கப்பட்டு ஒரு விமானம் தயாரிக்கப்படுகிறது. அவ்வளோ கஷ்டப்பட்டு 60 லட்சம் பார்ட்ஸ் ஒன்றா வைக்க வேண்டிய இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த ஃப்ளைட் என்ன செய்யுது, டேக் ஆஃப் ஆகுது. இங்கே இருக்கிற எத்தனை குடும்பங்கள் தெரியல, இவ்வளவும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தாதான் கேட் ஆஃப் ஹெவன் டேக் ஆஃப் ஆகும். ஹல்லேலூயா. அதை இன்னும் குட்டியாக கொண்டு வரணுமா? குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகள் ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்த ஃபில் பண்ணாதான் குடும்பம் டேக் ஆஃப் ஆகும். அருமையான தேவ பிள்ளையே, நாம் பிதா குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். ஸோ த ப்ரேயர், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ப்ரேயரே, ஆண்டவரே எங்களை ஒருமனப்படுத்திருங்கப்பா, எங்கள் சபையை ஒருமனப்படுத்துங்க ஆண்டவரே. வெவ்வேறு இடத்துலேருந்து வெவ்வேறு மாதிரி வந்திருக்கிறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன் பார்த்தீங்களா, இது ஒரு ஒர்க் ஷாப்பு. ஆமாம், ஒர்க் ஷாப்பில் என்னைக்காச்சும் நல்ல வண்டி நிற்குமாங்க? பிராண்ட் நியூ 2025 ஜனவரி மாடல் வந்து நிற்குமா சொல்லுங்க? 2008 மாடல்லாம் வரும். அது எல்லா இடத்துலையும் அடி வாங்கி இடி வாங்கி உரசி காலையில் ஊண்டிக்கிட்டு தான் வரும். அப்பா நடக்க முடியாமல் தான் உள்ளே வரும். அது வந்த உடனே ஐயோ இது ஒரு மகா பாவி, இது எப்படி சபைக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக கர்த்தர் வச்சுருக்காரு. அதை எங்கெங்கே நெளிவு எடுக்கணுமோ எடுத்து, பார்ட்ஸை மாட்ட வேண்டியதில் மாற்றி, கிரீஸ் போட வேண்டியதில் போட்டு, கொஞ்சம் ஹேமர் அடிக்க வேண்டியதில் மண்டையில் நொட்டு நொட்டுன்னு அடித்து, அப்புறம் எல்லாம் சரி பண்ணி புது காரை வெளியே அனுப்புறது தான் சபையுடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதற்கும் எல்லாரோடும் ஒன்றாக இருக்க தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். ஆமேன். வராதுல்ல, போகும்போது ஒரு 10 பேருக்கு அது கையை கொடுத்துட்டு போல தெரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க எல்லாரையும் தெரிஞ்சவங்க யாரா இருக்கீங்களா? ஒருத்த கை ஊத்துங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே ஃபெயில். Please have a fellowship, know one another, not to gossip but to praise God. கர்த்தரை உயர்த்த. ஆமென். அவர் ஒன்றாயிருக்கு. ஒரே பாயிண்ட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? நான் 7 பாயிண்ட் வச்சிருக்கேன் பாஸ்டர் மாதிரி. அருமையான தேவ பிள்ளையை ஒன்றாயிருக்கபடி வேண்டிக் கொள்கிறவர். வேகமா சொல்றேன். 13ஆம் வசனம், என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். ஆமென். அவருடைய சந்தோஷத்தை அடையும்படி ஆண்டவராகிய இயேசு ஜெபிக்கிறார். அவருடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கணும்னா எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், பாவங்களை நான் விட்டு விலக வேண்டும். ரகசிய பாவங்கள், ரகசிய காரியங்கள் இருந்தால் அதை விட்டு விலக வேண்டும். அப்போதான் அவருடைய சந்தோஷத்தில் நான் பங்கு பெற முடியும். இல்லாட்டி அவர் அந்த தகப்பன் வெளியே நின்று காத்துட்டு இருந்த மாதிரி காத்துக்கிட்டே இருப்பார். இப்போ நான் என் மகன் உள்ளே வருவான் அப்படின்னு. நீ எப்போ உள்ளே வர்றீங்களோ அடுத்த செகண்ட் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ஆமென், சட்டையை மாற்றி செருப்பை போட்டு கெடாவை வெட்டி பெரிய கொண்டாட்டம் தான். ஆமென். ஸோ அதான் அந்த சந்தோஷம். ஆமென். காட் ஆண்டவர் சொல்றார், கம் டு மை டேபிள், ஹேவ் த ஃபீஸ்ட். ஆனால் சந்தோஷத்துக்கு பாவம் நம்ம தடுத்து நிறுத்துகிறது. ஸோ வி ஹாவ் டு கெட் இட் ஆஃப் தட். அதனால தான் தாவீது சொல்றார், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாருங்க ஆண்டவரே, உற்சாகமான ஆவியினாலே நிரப்புங்க. ரட்சணிய சந்தோஷம் எனக்குள்ள வேணும். ரட்சணியனா ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை ஒரு நாள் இழந்து போயிடக்கூடாது. எபிரேயர் 2:4 வாசிக்கிறோம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கிரியைகளினாலும். ஆமென். அது வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. அப்போ அந்த ரட்சிப்புல என்னெல்லாம் வச்சிருக்காரு? அற்புதம், அடையாளம், வரங்கள், தேவனுடைய சாட்சி, எல்லாத்தையும் வச்சிருக்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஹல்லேலூயா. அப்போ அந்த சந்தோஷம் வேணும்னா ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். 15ஆம் வசனம்,
நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல தீமை நிறைந்த உலகம்தான். இந்த தீமை நிறைந்த உலகத்துல அவங்கள தீமை நிறைந்த உலகத்தை விட்டு வெளியெடுத்துருங்கன்னு நான் ஜெபிக்க மாட்டேன். ஆனா அந்த தீமை நின்று காத்து கொள்ளுங்கப்பா. அதே தான் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஐயோ, அந்த ஸ்கூலுக்கு அனுப்புனா எல்லாரும் மோசம், அங்க அனுப்ப மாட்டேன். இயேசு சொல்றாரு, அங்க நான் அனுப்புறேன், ஆனா அந்த இருக்கிற தீமை அணுகாதபடி காத்துக்கொள்ளும்னு நான் ஜெபம் பண்றேன். இது பேரண்ட்ஸ்க்கு முக்கியமான பாயிண்ட். படிப்புக்குனாலும் சரி, திருமணத்துக்குனாலும் சரி, ஆண்டவர் உங்க பிள்ளைகளை எங்க அனுப்புறதுக்கும் நீங்க ஆயத்தமா இருங்க. ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர்ல மாப்பிள்ளை பார்த்து ஐயோ என் பிள்ளை அங்க அனுப்ப மாட்டேன். அப்புறம் எப்படிங்க யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இங்க நீ யூதேயா விட்டு தாண்டல, அப்புறம் எப்படி உலகத்தின் கடைசிக்கு வந்து போறது? பக்கத்துல பார்த்து உங்க பிள்ளைய அனுப்ப ரெடியான்னு கேளுங்க. பாத்தியா, பாதி பேர் கேட்கல. என்ன? இயேசுவின் நாமத்தினால நான் விட மாட்டேன். கேளுங்க, பிள்ளைய அனுப்ப ரெடியா? ஆன்சர் என்ன வருதோ அதை பத்தி அது நீங்களும் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பா, அருமையான தேவ பிள்ளைய கர்த்தர் எங்க அனுப்புறாரோ நான் சொன்னேன் பாத்தீங்களா, இவ்வளவு யோசனை நாங்க அனுப்பலன்னு தேவனுடைய சாட்சி நீங்க கேட்டிருக்க முடியுமா? ஆமென். 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர்ல 3000 கிலோமீட்டரா? 8000. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். So ready to pray and சொல்லுங்க, ஆண்டவரே தீமை நின்று உங்களை காத்துக்கொள்ளுங்க. I am ready to send them. நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. 17ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ அடுத்தது, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு அவர்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார். ஆமென். So அது ஒரு மாடல் பிரேயர். We should pray for the believers and for our children. 20ஆம் வசனம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இவர்கள் வார்த்தைகளினாலே நான் எழுதி வச்சிருக்கேன், மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டிக் கொள்ளுங்க. உங்க வார்த்தையினாலே மற்றவர்கள் என்ன செய்யணுமா? ரட்சிக்கப்படணும், தேவன் பக்கத்துல வரணும். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், உங்க வார்த்தைன்றது ஒரு பாட்டுன்னே வச்சுக்கோங்க. உங்க பாட்டு, நீங்க பாடுற துதி பாடல், ஸ்தோத்திர பாடல்லையே மற்றவர்கள் என்ன செஞ்சிடணும்? ரட்சிக்கப்படணும். நடக்குமா? சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2ல இருந்து வாசிங்க. 40ஆம் அதிகாரம் 2, 3. ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை 2ல இருந்தே வாசி. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. உங்களை தூக்குனார்ல, எப்படிப்பட்ட குழியிலிருந்து தூக்குனாரு? தூக்குன உடனே அவரை துதிக்கிற புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். நீங்க ரட்சிக்கப்பட்டா நிச்சயமா உங்களுக்கு ஒரு புது பாட்டு இருக்கு. கொடுப்பார், கொடுத்தாலும் கொடுப்பார். அப்படியே போட்டிருக்கு, கொடுத்தார். The moment you are saved, you will have a song of salvation. Hallelujah. அதை பாடும்போது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நீங்க பாடுறதை பார்த்து பயந்தில்லை, கர்த்தர் வைத்த அந்த சுவிசேஷத்தின் சந்தோஷத்தை பார்த்து கர்த்தரை நம்புவார். ஆமென். சோ அதான் சொல்றாரு இயேசு, இவர்கள் வார்த்தைகளினாலே மற்றவர்கள் என்னை குறித்து அறிந்து கொள்ளட்டாம்ப்பா. பியூட்டிஃபுல் பிரேயர்ல நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோம் ஒவ்வொரு நாள். ஆண்டவரே எங்க வார்த்தையினால யாராவது ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. நான் பேசுற பேச்சில் விட்டு ஓடிடக்கூடாது ஆண்டவரே. ஆமென். They should come near to me. 21ஆம் வசனம் 21 17:21.
அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஒரே வார்த்தை சொல்லணும்னா, he prays for the relationship with God. ஆமென். தேவனோடு இருக்கிற உறவு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு எப்போதும் இருக்கட்டும். இந்த உலகத்தின் உறவை விட தேவனோடு உள்ள உறவுல அவங்க எப்பொழுதும் அந்த சிந்தையோட வாழட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றார். கடைசியா 23ஆம் வசனம் 7வது பாயிண்ட். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும். பாருங்க, நம்ம எப்படி தேவன் அன்பாய் இருக்கிறது போல இயேசு நம்மள அன்பாய் இருக்கிறத யார் பார்க்கணுமா? உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒரு சிம்பிள் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல சொல்லணும்னா, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை உலகம் அறியும். ஆமென். என்னைக்கோ உங்களுக்கு தீங்கு செஞ்சிருப்பாங்க, பயங்கரமான குழிக்குள்ள உங்களை போட பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்க வாயிலிருந்து வரும், உங்க தேவன் உண்மையில தேவன், நீங்க ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தானியேலுக்கு அப்படி ஒரு சாட்சி வந்துச்சு. பயங்கரமான சூழ்ச்சி, எல்லாரும் சேர்ந்து ஒரே அமுக்கி எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு அவனை கொண்டு போய் போடணும்னு சிங்கத்தின் கெபியில போட வச்சுட்டான். போட்டாச்சு. அந்த சிங்கம் சாதாரண சிங்கம் இல்லை. எழுமி நிற்போமா? shall we all stand? முடிச்சிடலாம். அது சாதாரண சிங்கம் இல்லை. அது எப்படிப்பட்ட சிங்கம் தெரியுமா? கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே காலி பண்ற சிங்கம். எப்பண்டா இவன் பாவம் செய்வான், இவன் வாழ்க்கையை முடிச்சிடலாம், இவன் ஊழியத்தை முடிச்சிடலாம், இவன் குடும்பத்தை முடிச்சிடலாம், இவன் பிள்ளையின் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு பிசாசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற சிங்கத்தை போல் இருக்கும் பொழுது, அருமையான தேவ பிள்ளையே, மேல இருந்து ஒரு சத்தம் வருது. ராஜா கேக்குறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை. போதும். எனக்கு என்ன ரொம்ப இதுல பிடிச்சிருச்சுன்னா, நீ ஜெபிக்கிற ஆண்டவர்னு சொல்லல, அவன் ஜெபிக்கிறவன தான் இருந்தான். ஆனா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. நான் சொல்லவா, உங்க ஆராதனை தான் விடுதலைக்கு காரணமே. ஹல்லேலூயா. Are you a worshipper? கர்த்தரை விடாம ஆராதிக்க பழகிருங்க. ஆமென். ஒவ்வொரு நேரமும் ஆமென், அவர் விடாம ஆராதிக்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இந்த சிங்கத்தின் வாய்க்கு அப்புவித்தாரா. அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. உள்ள இருந்து சத்தம் வரும்னு எதிர்பார்த்து உள்ள இருந்து வந்துருச்சு. ஆமா ராஜாவே. நான் சொல்லவா, உங்க சத்தம் எழும்புற நாட்கள் இந்த நாட்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் நினைச்சாங்க சிங்கத்துக்குள்ள போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு, இவன் கதை அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, சிங்கத்தின் வாயை கட்டி உன் வாயை திறக்கிற நாட்களை கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். Are you ready to answer back and say, yes, my God is able to save me? கர்த்தர் என்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டலை கொண்டு போய் நடத்துவார். ஹல்லேலூயா. வேடனின் கண்ணி பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே. சொல்லுங்க. வேடனின் கண்ணி பாலாக்கும் கொள்ளை நோய் சகராஜா வந்து ஜோமன் சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி கொள்வீர். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துர்கம். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துர்கம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதி
சுகம் காணுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ நல்லவர் 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 அப்பா. நீ நன்மையான ஈவுகளை தருகிறவர் இன்றும் கூட அப்பா. எஸ் லார்ட் ஆண்டவரே, எஸ் லார்ட், நீ நல்ல உணவாகிய ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுத்தபடியினால நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறவர்களாக ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஆராதிக்கிறவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், ஒருவரை ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, எஸ் லார்ட், கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளை ஆண்டவரே, எஸ் லார்ட், மற்றவர்களோடு நாங்கள் ஷேர் பண்ண உதவி செய்யுங்கப்பா. எஸ் லார்ட், எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நாங்கள் சார்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. அவரை துதித்து 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 ஆண்டவரே, எஸ் லார்ட், நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. விசேஷமாக கேட் ஆஃப் ஹெவன் திருச்சபையாக ஆண்டவரே, எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒரு புதிய இடத்திற்கு போகணும் அப்படின்னா ஆண்டவரே, நாங்கள் ஆராதனை செய்து கொண்டே இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்காக ஆண்டவரே ஊழியம் செய்த அருமையான பாஸ்டர் ஜேக்கப் மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை வருஷம் ஆண்டவரே, எஸ் லார்ட், மதுரையில் இந்த கேட் ஆஃப் ஹெவன் திருச்சபையை வளர்த்து அப்பா, எஸ் லார்ட், எஸ் லார்ட், கர்த்தாவே, அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே இந்த சபையில் சேர்த்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படி அப்பா துபாய் தேசத்துல கர்த்தர் ஆண்டவரே அங்க ஒரு பெரிய ஓப்பனிங்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமா ஜெபிச்சாக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமை மகள் ஆண்டவரே, எல்லா படிப்புகளிலும் கர்த்தரே ஆண்டவரே யெகோவா ஈரா இருந்தீங்க ஆண்டவரே. தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக இருந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் கேட்ட சாட்சிகள் அப்பா எங்க சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அது ஆண்டவரே, எஸ் லார்ட், திடமாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே தேவைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே சார்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே, எஸ் லார்ட், இந்த வாரம் முழுவதும் தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் கடந்து செல்லட்டப்பா. எங்களுடைய போக்கில் வரத்தில் தேவ தயவு மனுஷ தயவு இருப்பதாக ஆண்டவரே. நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலையும் ஆசீர்வதிக்கப்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.